கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் 100 பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கில் புகார்தாரர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். மங்களூரு தூய்மை பணியாளர் ஒருவருக்கு 1995ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள், பெண்கள், ஆண்கள் என 100 உடல்களை வெவ்வேறு இடங்களில் தான் புதைத்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். தனது உயிருக்கு ஆபத்து என அவர் குற்றம் சாட்டிய நிலையில் வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு அவரை கைது செய்து அவர் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. அதன்படி பொய்யான ஜோடிக்கப்பட்ட சம்பவங்கள் என கூறி போலி புகார் அளித்ததாக CN சின்னையா என்ற சென்னா கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 10 நாட்கள் விசாரணைக்கு அவரை SIT குழு காவலில் எடுத்தது. அதே நேரத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன் தர்மஸ்தலாவில் தனது மகள் மாயமானதாக ஒரு பெண் அளித்த புகாரையும் திரும்ப பெற்றார். அனன்யா என்ற அவர் தெரிவித்து வந்த மகள் உண்மையில் இருந்ததே இல்லை என்றும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.